Welcome to Sign of the AI, where AI is made simple. ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு விஎஸ் கோடில் எப்படி ஓப்பன் ரவுட்டர் இன்டர்கிரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் விஎஸ் கோடில் ஜஸ்ட்டு நான் சம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். திங்க் கோ டு எக்ஸ்டென்ஷன் தென் ஐ சர்ச் ஃபார் GitHub எக்ஸ்டென்ஷன். GitHubக்கு GitHub Copilot அப்படின்றது ஓல்டு வெர்ஷன். ஸோ இப்போ GitHub ரீசெண்டாக GitHub Copilot சேனல்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் அதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஆல்ரெடி இன்ஸ்டால் ஐ திங்க் ஒன்ஸ் ஐ வெரிஃபைட் GitHub Copilot chat and then okay, GitHub Copilot chat it's enabled. So okay, done. Then I go to browser. OpenRouter API Key எடுக்க OpenRouter official site போயிடலாம். ஸோ search OpenRouter. Then OpenRouter.ai is official site. Okay, then open. Then sign up பண்ணிக்கிறேன். sign up with Google கொடுத்துக்கிறேன். loading. ஸோ நான் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். சைன் ஆயிருக்கான்ட்டு. ஸோ பர்சனல் ஓகே டன். இந்த நேவிகேஷன் பாரில் ஹோம் நேவிகேஷன் போகலாம். ஹோம் நேவிகேஷன் ஓகே தென் ஹோம் நேவிகேஷன் போயிடலாம். ஹோமில் சைடில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீ. ஓகே, ஏபிஐ கீழே டிஃபால்ட் கீ ஆல்ரெடி ஒன்ஸ் இருக்குது. நான் நியூ கியூ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் நியூ. நான் விஎஸ் கோட்னு நேம் பண்ணிக்கிறேன். விஎஸ் கோட். Then create a credit limit options. No. So reset limit every. Okay, then I will create பண்ணிக்கிறேன். நான் create பண்ணிட்டேன். ஸோ நான் ஒன்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன். ஏபிஐ கீயை காப்பி பண்ணிட்டேன். தென் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிட்டு Ctrl+Shift+P அமுக்குங்க. அப்படி இல்லாட்டி சர்ச் பாரில் போய் நீங்கள் கிரேட்டர் தென் சிம்பிள் அமுக்குங்க. நான் சர்ச் பாரில் போய் கிரேட்டர் தென் சிம்பிள் அமுக்கிறேன். சாட் சிவிசிடி சேட் மேனேஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ சேட் மேனேஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண நியூ டேப் பாப்பப் ஆகும். அதில் எந்த மாடல்ஸ் இல்லை. ஸோ நான் ஆட் மாடல்ஸ் கொடுக்குறேன். ஆட் மாடல்ஸ் கிளிக் ஆட் மாடல்ஸ். தென் லிஸ்ட் ஆஃப் த ப்ரொவைடர்ஸ் ஏபிஐ கீ ப்ரொவைடர்ஸ். ஜஸ்ட் நான் கிளிக் ஓப்பன் ரவுட்டர். ஸோ ப்ரெஸ் என்டர். ஸோ தென் பேஸ்ட் மை ஏபிஐ கீ. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். அதோட இப்போ மாடல்ஸ் அவைலபிள் மாடல்ஸ்லாம் வந்துடும். லிஸ்ட் அவுட் ஆயிரும். அதில் நேமு, கான்டாக்ட் சைஸு, கேப்பபிலிட்டிஸ், தென் ப்ரைஸிங் சில மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஓகே ஆட் பண்ணிட்டேன். நான் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் போய் வெரிஃபை பண்ணுறேன் ஒர்க் ஆகுதானே. சரி, நான் ஜஸ்ட் அதை மெசேஜ் பண்ணுறேன். ஸ்டார்டிங் எம்சிபி சர்வர்ஸ். ஸோ எரர் வருது. ஸோ அந்த எரருக்கான காரணம் நான் GitHub Copilot லாகின் பண்ணல. ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணி அத்தரைஸ் பண்ணிக்கிறேன். தன்னிகேஷன் விசுவல் ஸ்டுடியோ கோட். லாகின் பண்ணாட்டி எரர் வரும். லாகின் பண்ண எப்படி வெரிஃபை பண்ணலான்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆட்டோ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கீழே அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்ஸ் காட்டும். ஆட்டோ கொடுத்து ஹாய் ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுறேன். Yeah, it's replying. Hi, I am GitHub Copilot here to help know others. So okay, நான் அப்போ ஓப்பன் ரவுட்டரில் இருக்க மாடல்ஸ் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரேண்டமாக ஓகே ஆண்ட்ரோபிக் கிளாட் சொன்னட். ஸோ நான் டீப்சீக் மாடல் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன். ஸோ நான் டீப்சீக்கில் ஏதாச்சும் ஒன்று ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஹாய் ஜஸ்ட் ஓகே. சேம் ரிப்ளை வந்ததுன்னா சம்டைம்ஸ் நம்ம விஎஸ் கூட ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எஸ் சேம் ரிப்ளை. ஸோ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் விஎஸ் கூட. ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் திரும்ப நான் போய் ஹாய் மெசேஜ் பண்ணுறேன். ஒர்க்கிங்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹாய் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடேன்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. ஸோ வந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஹாய் ஐ GitHub Copilotன்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து ஹூ ஆர் யூன்ற மாதிரி நான் கேள்வி கேட்குறேன். ஹூ ஆர் யூன்ற மாதிரி நெக்ஸ்ட் நான் கேள்வி கேட்குறேன். ஸோ அது சொல்லுது, ஐ எம் GitHub Copilot, யூஆர் ஏஐ ப்ரோக்ராம் VS Code, ஐ எம் ரன்னிங் DeepSeek. ஓகே, நான் என்ன மாடல் ரன் பண்ணுறேன், என்ன பண்ணணுன்ற மாதிரி கேட்குது. ஸோ ரைட்டிங் பண்ணுமா, டிபக்கிங் பண்ணுமா, எக்ஸ்பிளைன் பண்ணுமா, செட்டப் பண்ணணுமா, ப்ரோக்ராம் கொஸ்டின் கான்செப்ட் பண்ணணுமா, இது மாதிரி என்ன வேலை பார்க்கணுன்ற மாதிரி கேட்குது. நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணலாம். ஸோ அதுக்கு பதில் ChatGPTல போய் நம்ம ப்ராம்ப்ட் வாங்கிக்கலாம். ஸோ ஹாய், ஐ வாண்ட் டு மேக் அ பர்சனல் போர்ட்ஃபோலியோ, portfolio. Give me a markdown prompt. Give markdown prompt. ஸோ ஓகே, நான் அதை மார்க்டவுன் ப்ராம்ப்டாக கேட்குறேன் ChatGPTல. 2 ரெஸ்பான்ஸ் வருது. நான் ஐ திங்க் செகண்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் more detailed than first response. Okay, then once I once read. நான் அந்த செகண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். I prefer scroll. ஓகே, ஐ ப்ரிஃபர் திஸ் ரெஸ்பான்ஸ்ன்ற கொடுத்துறேன். ஸோ ப்ரிஃபர் பண்ணோன்னே காப்பி கொடுக்குறேன். ஸோ காப்பி ஆகலை ஒன்ஸு. ஸோ நான் திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டு காப்பி கொடுக்குறேன். காப்பி ஆகிடுச்சு. தென் டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போர்ட்ஃபோலியோன்ற ரினேம் பண்ணிக்கிறேன். போர்ட்ஃபோலியோ ஓகே. தென் VS Codeல அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், prompt.mdன்ற மாதிரி. prompt.md ஓகே, நியூ ஃபைல் prompt.md. ஸோ prompt.md கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டு ஏஜென்ட்டை வந்து அந்த ஃபைல் ஆட் பண்ணிட்டு டூ த ஜாப்ன்ற மாதிரி நான் சொல்கிறேன். டு த ஜாப் ஓகே, டு த ஜாப் கொடுத்துட்டு தென் மாடல்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும் ஃபைல் ஆக்சஸ். ஸோ நான் வந்து ட்ரஸ்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துறேன். ட்ரஸ்ட் பாலிசி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் காட்டும். நான் ஜஸ்ட் மாடலில் வந்து ஆட்டோ 1 செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோ 1 செலக்ட் பண்ணிட்டு மேனேஜ் ஸோ DeepSeek இருக்குது. ஸோ DeepSeek தான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணது இருக்குது. ஸோ OpenRouter சைட்லி ப்ரொவைடர்ஸும் இருக்குது. தென் ஓகே, சம்திங்ஸ் ஓகே. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாடல் எப்படி செலக்ட் பண்ணுறது ஐடியா இல்லாட்டி OpenRouter ஓப்பன் பண்ணி அதில் ரேங்கிங்ன்ற ஒரு நேவிகேஷன் போயிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. டாப் மாடல்ஸ், லீடர் போர்ட்ஸ், டாப் மாடல் பை டாஸ்க், காஸ்ட், ப்ரெசிஷன், ஸோ மார்க்கெட் ஷேர், பெஞ்ச் மார்க், காஸ்ட், லாங்குவேஜ், ப்ரோக்ராம். ஸோ நான் ப்ரோக்ராமிங் போகிறனால நான் ப்ரோக்ராமிங்கில் போய் நான் டாப் மாடல்ஸை நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ரேண்டம்லி செலக்ட் DeepSeek version 4/0731. ஸோ திஸ் இஸ் அ டாப் மாடல். ஓகே, ஸோ நான் ரெண்டமாக தான் செலக்ட் பண்ணேன், பட் அதான் டாப் மாடலாக இருக்குது ப்ரோக்ராமில். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு டூ த ஜாப் கொடுத்து எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைல் ஆட் ஆகிருக்கு. ஓகே, கொடுத்தாச்சு. ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டேனே ரெஸ்பான்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். மைனிங் பண்ணுது டைமண்ட்ஸ் யா. ஸோ ஐ திங்க் டூ லிஸ்ட் மாதிரி மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். யா, ஐ பில்ட் திஸ் கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஃபார் யூ, லெட் மீ பிளான் த ஒர்க் அண்ட் கிரியேட் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ ஆமாம் கைஸ், கிட்டத்தட்ட 11 டூஸ் ரெடி பண்ணியிருக்கு. கிரியேட் 11 டூடூஸ். ஓகே, 11 டூடூஸ் கிரியேட் பண்ணிருச்சு. தென் ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 11 இருக்குது. செட்டப், ப்ராஜெக்ட்ஸ், கோடிங், ஃபைல்ஸ், கிரியேட். ஸோ அதுக்கு தேவையான ரெக்வயர்மெண்ட் ஃபைல்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ்லாம் டூடூஸில் ஆட் பண்ணியிருக்கு. நான் ஜஸ்ட்டு கீப் பண்ண ஓகே கொடுத்துட்றேன். பெர்மிஷன் மட்டும் அளவு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தென் நான் ஃபாஸ்டர் பண்ணுற வீடியோவை ஜஸ்ட்டு கீப் பண்ணி ஓகே பெர்மிஷன் மட்டும் தான் அளவு கொடுப்பேன். ஸோ 11 டூடூஸ். லாஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் டிபெண்டன்சி அண்ட் வெரிஃபை இஸ் த லாஸ்ட் ஃபேஸ். ஸோ ஓகே,
வெயிட் பண்ணுவோம், அவுட்புட் எப்படி இருக்குன்ற பார்ப்போம். ஓகே, தென் கிளிக் கீ. கிட்டத்தட்ட 3 டூடூஸ் முடிச்சிருக்கு இப்போதைக்கு. தென் கிளிக் கீ. ஸோ 4 டூடூஸ் முடிச்சிருச்சு. ரிமைனிங் இன்னும் 7 கிட்ட இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நான் 11 முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. ஸோ நான் கீப் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெர்மிஷன் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அலோவால் கொடுத்துக்கலாம். பெர்மிஷனில் போயிட்டு பெர்மிஷனில் டிஃபால்ட்டில் இருந்தால் நம்ம வந்து கீப் கொடுக்கணும், பெர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணணும். ஓகே சரி, ஓகே கிட்டத்தட்ட 5 டூடூஸ் முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் 11 முடிஞ்சுன்னு. ஸோ கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. என் நியூ விஎஸ்குள்ளே வந்து ப்ரௌசர் மாதிரியே ஓப்பன் ஆகுது, அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஸோ ப்ரௌசர் மாதிரி. ஸோ நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு URL நான் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன், லோட் ஆகுது, வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்ம ஏஜென்ட் மூலிமா மேக் பண்ண போர்ட்ஃபோலியோ. எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லுங்கள் அவுட்புட்டு. ஹோம், அபவுட், ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், எஜுகேஷன், கான்டாக்டர், இந்த மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு. அபவுட் மீல வந்து தென் எஜுகேஷன், இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ். ஓகே, ஐடிஸ், விக்ரம் ஐடிஸ், கிராஜுவேட். ஓகே, சாம்பிள் டேட்டாஸ் கொடுத்து வச்சு அதை ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ மை ஸ்கில்ஸ், பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், SQL, மிஷின் லேர்னிங் ஸ்கில்ஸ், வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் கேட்டகரைஸ் பண்ணி இது பண்ணியிருக்கு. தென் ப்ராஜெக்ட்ஸ், இந்த 2 ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நம்ம பிக்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். GitHub இல்லை டெமோன்ற மாதிரி ஹைலைட்டிங்ஸ் இருக்குது. தென் எஜுகேஷன். ஸோ நம்ம இப்போ மொபைல் வியூவில் பார்ப்போம் எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன்ஸில் கரெக்டாக இருக்காது. ஓகே, தீம் கரெக்டாக டாங்கில் ஆகுது. தென் ஓகே, நேவிகேஷன் இஸ் டன். ஓகே, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது கைஸ். ஸோ இந்த வந்து கோட் ஈஸியாக பண்ணிடுது, பட் டீபக் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுது.